என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றி வணக்கமும். ராஜ் நெட் நீவி நேயர்களே, இப்போது நாம் பார்க்க போது கடைசி தோட்டா படத்தின் திரை விமர்சனம். இந்த படத்துடைய கதாநாயகன்னு பார்த்தோம்னா ராதாரவி தான். ராதாரவி 60 வயதை தாண்டிய போதிலும் இராணுவ கர்னலாகவே வாழ்ந்திருக்கிறார். கால் ஊன்றியபடி நடந்தாலும் அவருடைய சிரிப்பு, அட்டகாச சிரிப்பு, வில்லத்தனம், குணச்சித்திர வேஷம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அடிச்சிருக்காரு. என்ன இருந்தாலும் அனுபவப்பட்டவராயிட்ட அல்லவா, இந்த படத்தில் எல்லாரையும் தூக்கி சாப்பிட்டு விடுகிறார் ராதாரவி. வனிதா விஜயகுமார் வரும்போதே சிகரெட்டை ஊதிக்கிட்டே வர்றாரு. படம் முழுக்க சிகரெட்டை ஊதி தள்ளுறாரு. அந்த ஆண் குரல் வனிதா விஜயகுமார் கொஞ்சம் எடுப்பாக இருக்குது. போதா குறைக்கு டிஎஸ்பி வரையா கொஞ்சம் கவர்ச்சி விஷயத்துலையும் நாம் பார்க்கலாம். அவர் அந்த பக்கம் ப்ரொஃபைலில் காமிக்கும் போதெல்லாம் கவர்ச்சி கொஞ்சம் தூக்கலாக தான் இருக்குது. இருந்தாலும் வனிதா விஜயகுமார் ஒரு இன்ஸ்பெக்டராக பொருந்தி அசத்தி இருக்கிறார். இந்த படத்துக்கு ப்ளஸ் பாயிண்ட் வனிதா விஜயகுமார் என்று கூட சொல்லலாம். இந்த படத்தில் சங்கர் கணேஷுடைய மகன் ஸ்ரீகுமார் கதாநாயகன் நடித்திருக்கிறார். அவர் கொஞ்சம் பயந்தாங்குழியாக இருக்கார். அவருக்கு ஒரு ஃபைட் சீன் கொடுத்துருக்கலாம், நல்லா இருந்திருக்கும். இருந்தாலும் அந்த லாட்ஜில் ஒரு 4 குடும்பம் தங்க வருகிறது. நம்ம வையாபுரி அவருடைய காதலியோடு வர்றாரு. கொட்டாச்சி அவருடைய காதலியோட அவருடைய மனைவியோட குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது கொடைக்கானலுக்கு வர்றாரு. அதுக்காக இந்த லாட்ஜில் தங்கியிருக்காரு. அதே மாதிரி ஒரு 4 பசங்க வர்றாங்க. அதில் இந்த ஓட்டேரி லூசு பையெல்லாம் நடிச்சிருக்காங்க. அவங்களாம் அதாவது என்னென்னா, இந்த படத்தினுடைய இயக்குனர் படத்தில் ஒரு முக்கியமான சீன் நடிச்சிருக்காரு. முக்கியமான 4-5 காட்சிகளில் வர்றாரு. இந்த படத்தின் இசையமைப்பாளர் வி.கே. சுவாமிநாதன் ராஜேஷ் பிரமாதமாக பாட்டு போட்டிருக்காரு. நம்ம ஒரு பாட்டு குத்துப்பாட்டு, அந்த பாட்டு குத்துப்பாட்டு படத்தில் வரும்போது எழுந்து எல்லோரும் ஆடுறாங்க. அதேமாதிரி ஒரு டூயட் சாங் போட்டிருக்காரு. டூயட் சாங் கேட்குறதுக்கு பிரமாதமாக இருக்குது, நல்ல மெலடியாக இருக்குது. ஆனால் என்னென்னா, ராதாரவியும் அவருடைய கிழட்டு மனைவியும் டூயட் பாடுறாங்க. மனசை கொஞ்சம் சோதிச்சாலும் பாட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த படத்துடைய இசையமைப்பாளர் ராஜேஸ்வர். இந்த படத்தில் அவர் தான் தயாரிப்பாளர். பிரமாதமாக பின்னணி இசை போட்டிருக்கிறார், நடிக்கவும் செய்கிறார். அதாவது தன்னுடைய இசையமைப்புக்காகவே ஒரு படத்தை தயாரிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர் தயாரித்திருக்கிறார். மிகவும் நன்றாக இருக்கிறது. இந்த படத்தில் வையாபுரி கொஞ்சம் யார் மாதிரின்னா, நம்ம வெண்ணிராடமூர்த்தி ரெட்டையர்த்தன அவசரம் பேசுவார் இல்லையா, வெண்ணிராடமூர்த்தி இப்போ படத்துலேருந்து ஓய்வு பெற்று விட்டார். வெண்ணிராடமூர்த்தி இடத்தை பிடிக்க வேண்டும் என்று முயற்சித்திருக்கிறார் வையாபுரி. வர நேரம்லாம் ஒரே ரெட்டையர்த்த வசனம்தான், ஒரே கபடிக்கு நல்லா இருக்குது. ஆனாலும் வையாபுரி புதிய ரூட்டை கிளியர் செய்து இப்போ தேர்ந்தெடுப்பது நமக்கு நல்லா விருப்பு பஞ்சம் இல்லாமல் இருக்கிறது. இந்த படத்தில் பாண்டிச்சேரியுடைய அழகையும் காட்டியிருக்கிறார்கள், நன்றாக இருக்கிறது. இந்த ராதாரவியுடைய மனைவி பின்னணி பாடகியுடைய அம்மா, அவரும் பின்னணி பாடகி தான், சவிதான்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் அவர் ஒரு 2 சீனில் வந்திருந்தாருன்னா பரவாயில்லையமாக இருந்திருக்கும். ஆனால் அவர் டூயட் பாடியிருக்கார், டூயட்டுக்கு டான்ஸ் எல்லாம் ஆடியிருக்காரு, நல்லா இருக்குது. ராதாரவி வயசானவர், அவருக்கு தோதனால போட்டுக்கிட்டாருன்னு தோணுது. இப்போது பல படங்கள் மர்டர் த்ரில்லராக வருது. ஆனால் மர்டர் த்ரில்லர் படங்கள் எல்லாமே நம்ம பொறுமையை சோதிக்குது. மர்டர் த்ரில்லருங்கிறானுங்க, திடீர்னு பேய் பிசாசுங்கிறாங்க, அப்புறம் திடீர்னு பார்த்தா காதல் புரோக்கு அப்படிங்கிறாங்க, காதல் பிரேக் விஷயங்கள் இருக்காங்க. இப்படி போட்டு குழப்புறதை விட நீட்டாக முதல் சீன்லேயே ஒரு பொண்ணு செத்து போயிடுறா, கொலை செய்யப்பட்டு கிடக்கா, அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கு வனிதா விஜயகுமார் வர்றாரு. அந்த லாட்ஜில் ரொம்ப நாள் தங்கியிருக்கிறாரு ஓய்வு பெற்ற கர்னல் ராதாரவி. இப்படி கதை போகுது. இசை ஒரு டூயட்டு, ஒரு குத்தாட்டம் பிரமாதமாக இருக்குது. இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் ராஜேஸ்வருக்கு நம்முடைய பாராட்டுக்கள். ஒரு பட்ஜெட் படத்தை கூட நம்ம கொடைக்கானலையும் பாண்டிச்சேரியிலையும் போய் எடுக்க முடியுங்கிறத நிரூபிச்சிருக்காங்க. இந்த படத்தினுடைய இயக்குனரை மிகவும் பாராட்ட வேண்டும். ஏன்னா அவைலபிள் காசு, கிடைக்கிற லைட்டு, கிடைக்கிற வசதிகளை வச்சு ஒரு பிரமாதமான மர்டர் த்ரில்லர் நடிச்சிருக்காரு. அதனால் அவர் கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். வி.என். சாமிநாதன் ராஜேஷ் இசையமைத்து தயாரித்த இந்த படத்துக்கு நவீன் இயக்கம் செய்திருக்கிறார். கதை, திரைக்கதை, வசனங்களை இயக்கியிருக்கிறார். கொஞ்சம் காமெடி, கொஞ்சம் த்ரில்லர், கொஞ்சம் கொண்டைக்கானல், பாண்டிச்சேரி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ரசிக்கத்து இந்த படமாக எடுத்திருக்கிறார். கடைசி தோட்டா பிரம்மாதமாக வெடிக்கிறது. அந்த வெடி தீபாவளி பட்டாசு மாதிரி இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது. மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.
கடைசி தோட்டா படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அம்மா நடிச்சிருக்காங்க இதில், ஸ்ரீஜா ரவி, ராதா ரவி சர்வர் நடிச்சிருக்காங்க. எனக்கு அவங்க பொசிஷன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. படம் ஓவராலாக நல்லா வந்திருக்கு. எல்லாருக்கும் வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ஷக்கீலா. ஃபைன். நான் வந்து இன்னைக்கு கடைசி தோட்டா அப்படின்னு ஒரு படம் பார்க்குறதுக்கு வந்திருக்கேன். ப்ரிவ்யூ பார்த்துட்ருக்கோம். இட்ஸ் அ லவ்லி மூவி. ராதா ரவி சார் அவர் நடிச்சிருக்காரு. இப்போது இந்த படத்தில் அதாவது 50 வருஷம் ஜேர்னியில் இந்த ஒரு படம் 50வது வருஷத்தில் இந்த ஜேர்னி படமாக எடுத்திருக்காங்க. இதில் வனிதா விஜயகுமார் நடிச்சிருக்காங்க. நிறைய ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க. என்ன முடியல அத்தனை ஆர்டிஸ்ட் இருக்காங்க. எனக்கு வந்து படம் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். அண்ட் ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரு ஒரு அந்த ஒரு அந்த ஒரு நல்ல தீம் ஒன்று எடுத்திருக்காங்க. அண்ட் இது ரொம்ப சிம்பிளாகவும் பண்ணியிருக்காங்க. ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாமல் படம் வந்து சாதாரணமாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. அண்ட் நவீன்குமார்னு ஒரு புது டைரக்டர் வந்து நம்ம ப்ரொடியூசரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹீஸ் டன் அ வெரி குட் ஜாப். ஒரு புது டைரக்டர் மாதிரி இல்லை அவர் ஒர்க்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் மியூசிக் சொல்லணும். 100% மியூசிக். 2 சாங் இருக்குது. 2 சாங்குமே அற்புதமாக இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் ஜில்லுன்னு இருக்கும் சம்மரில் இந்த பாட்டு கேட்டால். தேங்க்யூ வெரி மச். பாய். கடைசி தொட்டா என் கூட இருந்த தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் பசங்க தான் பண்ணியிருக்காங்க. அவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கான ரிசல்ட் இப்போது ஸ்க்ரீனில் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. நாளைக்கு தானே போகிறேன். ஸோ மூவி நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க. மெசேஜ் சாரி இல்லை, கடைசி தோட்டான்றது ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு புல்லட் அந்த அந்த ஃபேமிலி எவ்வளோ அஃபெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்றது தான் அவங்க. ஹாய், வணக்கம். ஆக்சுவலாக இப்போ எங்கே இருக்கும் அப்படின்னா கடைசி தோட்டா படத்தோட வந்து ப்ரீமியர் ஷோவில் இருக்கும். ஸோ அந்த படத்தில் வந்து நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. அதில் ஒன் ஆஃப் த காமெடி அப்படின்ற பதத்திரத்தில் நானும் நடிச்சிருக்கேன் அப்படின்னும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம யூடியூப்பில் வந்து ப்ராங்க் பண்ணிகிட்டு இருந்தோம், இந்த யூடியூப்பில் பண்ணிட்டு இருந்தோம். தாண்டி வந்து சினிமாவுக்கு வரும்போது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்னை சூஸ் பண்ணி இந்த கேரக்டர் நீ பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி வாய்ப்பு கொடுத்த எங்கள் அண்ணன் டைரக்டர் நவீன், அதுக்கப்புறம் டிஓபி பார்த்திங்கன்னா நம்ம மோகன் ப்ரோ, அதுக்கப்புறம் ஆர்விஆர் ஸ்டுடியோ, எல்லாருக்குமே டோட்டல் டீமுக்கே வந்து ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. வணக்கம். இந்த கடைசி தோட்டா படம் வந்து ஒரு புது டீம் வந்து சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சினிமாவில் எப்போவுமே வந்து பெரிய டீமுக்கான ஒரு பெரிய ரெகக்னேஷன் இருக்கும். பட் ஃப்ரெஷ்ஷாக ஒரு டீம் வரும்பொழுது அதை ரெகனைஸ் பண்ணுறது, அக்னாலேஜ் பண்ணுறதுன்றது ரொம்ப ரேரான விஷயம். இந்த ப்ரொடக்ஷன் டீம் வந்து இந்த டைரக்ஷன் டீம் அண்ட் ஆக்டர்ஸ் இவங்க எல்லாரையும் ஃபைண்ட் அவுட் பண்ணி அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து இது படமாக முடிச்சு வெளியில் வர்றது வந்து ஒரு பெரிய விஷயம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ப்ரொடக்ஷன் டீமுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் ராதா ரவி சார் அஸ் யூஷுவல் பயங்கரமாக இருக்குது. அண்ட் இதில் வந்து இந்த ஓல்டு அந்த தாத்தா பாட்டி அவங்களுக்கான ஒரு லவ் இருக்குது. ஸோ அது காமிச்சிருக்காங்க. நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட படம் செம்மையாக இருக்குது. வாழ்த்துக்கள் இந்த டீம் எல்லாருக்கும். தேங்க்யூ.